என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த மாதம் எல்லாம் நம்மை வழி நடத்துகிறார். இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த ஒரு வழிநடத்துதலின் வார்த்தையை நான் உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆண்டவருடைய வேதம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாராம். ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற தேவனுக்கு ஒரு பொக்கிஷ சாலை இருக்கிறதாம். அந்த பொக்கிஷ சாலை எது தெரியுமா? வானத்தில் உள்ள பரலோகம். வசனம் என்ன சொல்கிறது? திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆங்கிலத்தில் இந்த பதம் பரலோகத்தை திறப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகம் என்பது தேவனுடைய பொக்கிஷ சாலை. அந்த பொக்கிஷ சாலையை தேவன் உங்களுக்காக இந்த மாதத்தில் திறப்பாராம். இந்த மாதத்தில் தேவன் விசேஷித்தமான நன்மைகளை, விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை பரலோகமாம் பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவார். இந்த மாதத்தில் உங்களில் அநேகர் உபவாசித்து உங்களை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு நாட்களை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரும் சொன்னார், இந்த நாட்கள் விசேஷித்த ஜெபத்தின் நாட்கள், சீசன் ஆஃப் பிரேயர் என்று சொன்னார். அப்படி என்றால் உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபம் செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மையை தருவார்? 3 விதமான விசேஷித்த பொக்கிஷ சாலையை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பாராம். அதில் ஒன்றுதான் பரலோகம் என்ற பொக்கிஷ சாலை. யாருக்கு இந்த பரலோகத்தை திறப்பார்? பரலோகம் திறக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று வேதத்தில் பல வசனங்கள் இருந்தாலும் 3 மிக முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் ஜெபிக்கிற தன் பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கும்படி தன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாராம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்தின் பின்பகுதி. தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராம். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தம்முடைய பரலோகம் என்ற அந்த வானத்தில் இருந்து உங்கள் ஜெபத்தை கேட்பார். கூடவே ஆண்டவர் பதிலையும் கொடுப்பாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்கு அன்பானவர்களே, வானம் அவருடைய பொக்கிஷ சாலை. அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் அனுப்பி தருகிற முதல் பொக்கிஷம் என்ன தெரியுமா? உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் தருகிற பதில். இந்த மாதம் எல்லாம் நீங்கள் என்னென்ன ஜெபங்களை தேவனை நோக்கி ஏறெடுக்கிறீர்களோ எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து பதிலை கொடுப்பார். அது வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் உங்கள் மேல் தன்னுடைய பொக்கிஷத்தை வர்ஷிக்க பண்ணுவது போல உங்கள் ஜெபங்களுக்கு அடுத்தடுத்து நிச்சயமாய் பதில் வரும். வேதத்திலே ஆகார் என்ற ஒரு பெண் ஒருத்தி வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபம் செய்த பொழுது அவளுக்கு வானம் என்ற பொக்கிஷ சாலையிலிருந்து ஜெபத்திற்கு பதில் என்ற பொக்கிஷம் எப்படி வந்தது என்று ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இதுதான் ஆகாருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் விசேஷமாய் உபவாசித்து மன்றாடி கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறீர்களே, அந்த எல்லா ஜெபங்களுக்கும் விசேஷமாய் ஆண்டவர் வானத்திலிருந்து தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து உங்கள் ஜெபங்களுக்கு தன்னுடைய பதில் என்ற பொக்கிஷத்தை உங்களுக்கு தருவார். தேவன் தனது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று நாம் இன்றைக்கு
வாசித்தோமே, கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்தாரே, அந்த வார்த்தையின்படி வானம் திறந்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். எத்தனையோ இடங்களிலே தேவன் வானத்தை திறந்து தன் பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. சாலமோன் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணின பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஜெபத்திற்கு பதில் வந்தது. இந்த மாதம் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருவார். வானமாகிய பொக்கிஷ சாலையை திறப்பார். ஏராளமான ஜெபங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் நிச்சயமான பதில் கட்டாயம் உங்களுக்கு வரும். தேவன் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்து உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பார். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். இன்னும் அதிகம் இந்த மாதத்தில் தேவனை நோக்கி ஜெபத்தை ஏறெடுங்கள். நிச்சயமான பதில்கள் வானத்தின் பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கு வரும். இரண்டாவதாக, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாராம். நாம் வாசித்தோமே உபாகம் 28:12. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எப்பொழுது திறப்பார்? முதலாவது வசனம் அதற்கு பதிலை சொல்லுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் 12 ஆசீர்வாதங்கள் அதன் பின் வருகிறது. அந்த 12 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவாரா? எப்பொழுது? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது. வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விலக்குறவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நெடுநாள் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை இல்லையா? நீங்கள் எவ்வளவோ ஜெபம் செய்கிறீர்கள், என் ஜெபத்திற்கு பதிலே வரவில்லை என்று சொல்லுகிறீர்களே. இன்றைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்பா, நான் என்ன காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? எனக்கு நீர் சொல்லும். நான் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எனக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்யும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உண்மையாகவே பரலோகத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்காக திறக்கப்படும். மூன்றாவதாக, இன்னொரு இடத்தில் கர்த்தர் பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பலருடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு என்ன தடை தெரியுமா? அவர்களுக்கு தேவனை கனம் பண்ணுவதில் நாட்டம் இல்லை. அவர்கள் தேவனை கனம் பண்ண மறந்து போகிறார்கள், மறுத்தும் விடுகிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். தசம பாகத்தை எனக்கு செலுத்தாததினால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களில் எல்லாம், வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். இந்த தசம பாகம் என்பது பொருள் மட்டுமல்ல, காணிக்கை மட்டுமல்ல, உங்கள் நேரம், உங்களுடைய தாளந்து, உங்களுடைய திறமை, உங்களுக்குரிய சகலவற்றிலும் 10% தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும், அதாவது போதும் ஆண்டவரே, இதற்கு மேல் எனக்கு வைப்பதற்கு இடமில்லை, போதும் ஆண்டவரே, இதற்கு மேல் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணியை திறந்து ஆண்டவர் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவாராம். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவனை நோக்கி மனதார ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு மனதார கீழ்ப்படியுங்கள். தேவனை உங்கள் தசம பாகங்களால், உங்கள் காணிக்கைகளால், உங்கள் நேரங்களால், உங்கள் தாளந்துகளால் நீங்கள் கனம் பண்ணும் பொழுது வானத்தின் பலகணி நிச்சயமாய் உங்களுக்கு திறக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, இளவயதிலேயே உங்களுடைய எல்லா விளைவின் முதற்பலனால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது உங்களுக்காக வானத்தின் பலகணி திறக்கும், நிச்சயமாய் திறக்கும். இந்த மாதம் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். there will be a breakthrough. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார். கடனும் கஷ்டமும் மாறும், இல்லாமையும் தரித்திரமும் மாறும். கர்த்தர் வானத்தின் பலகணியை திறப்பதினாலே இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் தேவனை பரிசோதித்து பாருங்கள். அவர்தான் சொன்னார், கொடுத்து பார், உன்னை நான் எவ்வளவாய் உயர்த்துகிறேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று தேவன் கொடுத்த வாக்கின்படி இந்த மாதம் உங்களுக்கு நேராக, உங்கள் குடும்பத்திற்கு நேராக, உங்கள் தொழிலுக்கு நேராக, உங்கள் வருமானத்திற்கு நேராக, உங்கள் ஊழியத்திற்கு நேராக பரலோகம் திறந்திருக்கும். பரலோகம் திறந்திருக்கும். ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்த பொழுது வானம் திறக்கப்பட்டதைப் போல உங்களுக்கும் ஆண்டவர் வானத்தை திறப்பார். பேதுரு ஜெபம் செய்த பொழுது வானம் திறக்கப்பட்டது போல உங்களுக்கும் வானம் திறக்கப்படும். இது கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதலாவது ஆசீர்வாதம். வானத்தின் பொக்கிஷ சாலையை தேவன் திறப்பார். இரண்டாவது, இன்னொரு பொக்கிஷ சாலையும் ஆண்டவர் திறப்பாராம். இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? அந்தகாரத்தில் பொக்கிஷமா? அது என்ன அந்தகாரத்தில் பொக்கிஷம்? ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு பல பொருட்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருளை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்தகாரம் என்ற வார்த்தையே ஒரு பகுதியில் பிசாசின் ஆளுகை என்று அர்த்தம். இந்த கோரேசுக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் கொடுத்தார் தெரியுமா? பாபிலோன் ராஜாவை கோரேஸ் ஜெயித்து பாபிலோன் ராஜா சேர்த்து வைத்த சகல பொக்கிஷங்களையும், அதிலும் தேவ ஜனங்களிடத்திலிருந்து அவன் பறித்து கொண்டு வந்த தேவாலயத்து பொருட்களையும் நான் உனக்கு தருவேன் என்று கோரேசுக்கு சொன்னார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் தங்களுக்கு விசேஷமாய் வைத்திருக்கிற பல ஆசீர்வாதங்களை பிசாசினிடத்தில் இழந்து போகிறார்கள். எப்படி தேவாலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவினால் சூறையாடப்பட்டதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், குடும்ப உறவு, ஐக்கியம், ரட்சிப்பு, சுகம், இவைகள் எல்லாம் பிசாசினால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசு சூறையாடி தன்னுடைய பொக்கிஷ சாலையிலே வைத்திருக்கிறானாம். ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறது. ஓரிரு வசனங்களை அடுத்தடுத்து வாசிக்கிறேன். வசனத்தை தெளிவாய் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் திரும்பவும் எடுத்துக்கொள்வீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். 17:3 உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். 20:5 இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருட்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யூதா ஜனங்களின் சொத்தையும் ஆஸ்தியையும் பாபிலோன் ராஜா கொள்ளையிட்டு கொண்டு போய் தன்னுடைய பொக்கிஷ சாலையிலே வைப்பானாம். ஆனால் கோரேசுக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த அந்தகாரத்தில் எவராலும் போய் எடுக்க முடியாது இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பிசாசும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கடந்த நாட்களிலே பல காரியங்களை திருடி கொண்டு போய்விட்டார். எத்தனையோ காரியங்களை இழந்து போனீர்கள், நஷ்டமானீர்கள். அது உங்களை விட்டு கடந்து
இழந்து போய்விட்டது, கை தவறி போய்விட்டது, அது இல்லாமற் போய்விட்டது. அப்படி எத்தனை காரியங்களை, ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை இழந்தீர்களோ ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவாராம். பிசாசு இப்படி பறித்து கொள்ளுவான் என்பதற்கு அடையாளமாகவும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். இந்த வசனம் தீருவின் அதிபதிக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆனால் அதே நேரத்தில் லூசிஃபருக்கு சொல்லப்பட்ட வசனம். நீ உன் ஞானத்தினாலும் புத்தினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷங்களிலே சேர்த்து கொண்டாய். பிசாசு தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். பிசாசு தன் ஞானத்தை பயன்படுத்தி இன்றைக்கும் எத்தனையோ தெய்வ பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அறியாமையினால் நீங்கள் கூட உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்கள் கற்பை, உங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, குடும்ப உறவை, நல்ல குடும்ப வாழ்க்கையை பிசாசின் கையில் இழந்து போனீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் மகனே, நான் உனக்கு தருவேன் மகளே. நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு திருப்பி தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட உங்கள் சுதந்திரத்தை ஆண்டவருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அருமையானவர்களுடைய ஆத்துமா பிசாசின் சிறையிருப்பில் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் பிசாசின் பொக்கிஷ சாலையில் இருக்கிறது போல பிசாசின் கரங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு அருமையானவருடைய ஆத்துமா பிசாசின் கையில் சிக்கி கொண்டிருந்தாலும் என் குமாரனுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களை எல்லாம் விடுவித்து நான் உன் கையில் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உயர வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பாராம். அதே போல அந்தகாரத்தின் பொக்கிஷ சாலைகளையும் திறந்து உங்களுக்கு அருமையானவர்களுடைய ஆத்துமாக்கள், உங்களுக்கு அருமையானவர்களுடைய ஆஸ்திகள், உங்களின் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தை நோக்கி பாருங்கள். அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. அந்தகார கிரியைகளின் மேல் உங்களுக்கு ஜெயமும் உண்டு. இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வார்த்தையை, இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இவைகளை எல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், எடுத்துக்கொள்வீர்கள், சுதந்தரிப்பீர்கள். அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உங்களை வரவழைத்த அதே ஆண்டவர் உங்களுக்கு அருமையானவர்களையும் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நிச்சயம் கொண்டு வருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதம் எல்லாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மூன்றாவதாக தேவன் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தர விரும்புகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த பொக்கிஷத்தை குறித்து வாசிக்கிறோம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. 9வது வசனம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பிதா அவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த இன்னொரு விலையேற பெற்ற பொக்கிஷம் எது தெரியுமா? இயேசுதான் அந்த பொக்கிஷம். இந்த ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று. நீங்கள் ஒரு சாதாரண நபர்தான். நீங்கள் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். தாளந்துகளோ, திறமைகளோ, அந்தஸ்தோ அல்லது சொல்லக்கூடிய எந்த ஒரு மேன்மையுமே இல்லாத ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். வாலிபனே, எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். வாலிப மகளே, நீ எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இயேசு என்ற பொக்கிஷத்தை உன் இருதயத்திற்குள் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் இருக்கிற ஞானம், அறிவு உனக்குள்ளும் வரும். தெய்வத்துவத்தின் பரிபூரணங்கள் அவருக்குள் இருக்கிறது. அவர் உனக்குள் வரும் பொழுது அந்த தேவனுடைய எல்லா பரிபூரணமும் இங்கே வந்து விடுகிறது. இப்பொழுது பொக்கிஷம் எங்கே இருக்கும் தெரியுமா? உங்கள் இருதயத்திற்குள் இருக்கும். பரலோக பொக்கிஷம் உங்களுக்கு திறந்திருக்கிறது. அந்தகார பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு உடைத்து ஒளிப்பிடத்தின் புதையல்களை உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, அந்த பொக்கிஷத்தை எவருமே எடுத்துக்கொள்ள முடியாதபடி அந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் இயேசுவுக்குள்ளும் அந்த இயேசு உங்களுக்குள்ளும் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசுவே, நீர்தான் என் பொக்கிஷம், எனக்கு ஞானம் நீர்தான், எனக்கு அறிவு நீர்தான்,
படிக்கிற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தில் எவ்வளவோ போராட்டம். நான் எவ்வளவோ படிக்கிறேன், எவ்வளவோ நான் ஞானமாய் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை என்று சொல்கிறீர்களா? இந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் இயேசுவுக்குள் இருக்கிறது. இது என்ன அறிவு தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு, பரலோகத்தை குறித்து அறிகிற அறிவு. அதே போல இந்த பூமியிலும் ஞானமாய் வாழுவதற்குரிய அறிவை தேவன் தருகிறார். இந்த பொக்கிஷம் யோசேப்புக்குள் இருந்ததினால்தான் அவனை தேவன் உயர்த்தினார். இந்த பொக்கிஷம் தானியேலுக்குள் இருந்ததினால்தான் தேவன் தானியேலை உயர்த்தினார். இந்த ஞானம் என்ற பொக்கிஷம் எஸ்தருக்குள் இருந்ததினால்தான் தேவன் எஸ்தரை உயர்த்தினார். உபாகமத்தின் புஸ்தகம் இந்த பொக்கிஷ சாலையை திறப்பார் என்று சொல்லிவிட்டு கூடவே ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறது. உங்களுக்காக அதை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வசனம் 14. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். இதுதான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுக்கிற வார்த்தையும் வழி நடத்துதலும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு வானத்தை திறப்பார். ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வானமாகிய பொக்கிஷ சாலையை திறப்பார். ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் தசம பாகங்களாலும் முதற்பலனாலும் காணிக்கையினாலும் அவரை கனம் பண்ணும் பொழுது வானமாகிய பொக்கிஷ சாலை உங்களுக்கு திறப்பார். அவர் உங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். அதோடு கூட அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு மீட்டு கொடுப்பார். உங்களுக்கு அருமையானவர்களை மீட்டு தருவார். சகோதரி, உன் கணவர் ரட்சிக்கப்படுவார், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், உன் குடும்பத்தார் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவரே எப்பொழுது ரட்சிப்பீர் என்று கலங்குகிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், நான் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமாயிருக்கிற உன் குடும்பத்தாரின் ஆத்துமாக்களை நான் மீட்டு உன் கையில் கொடுப்பேன், அவர் ரட்சிப்பை உன் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த இயேசு என்ற பொக்கிஷத்தை இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதா இந்த பொக்கிஷத்தை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதா ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்காய் கொடுத்தார். அந்த பொக்கிஷம்தான் இயேசு. அது அவருடைய அன்பை காட்டுகிறது. யாரும் என் முன்னேற்றத்திற்கு உதவுவதற்கு இல்லை, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறீர்களா? இந்த இயேசுவாகிய பொக்கிஷம் உங்களுக்கு போதும். இன்றைக்கு உங்களுக்காய் நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். நல்ல தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளுக்காக வானத்தின் பொக்கிஷம் திறக்கப்படுவதாக எவ்வளவோ ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உம்முடைய பிள்ளைகள் தீர்மானித்திருக்கிறபடினால் வானத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. எந்தெந்த குடும்பங்களிலே தேவைகள் இருக்கிறதோ, தரித்திரம் இருக்கிறதோ, ஆண்டவரே, கண்ணீரும் கவலைகளும் இருக்கிறதோ, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, வாழ்க்கை அமையவில்லையே, ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே, பரிசுத்தம் என் குடும்பத்தில் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வானமாகிய பொக்கிஷ சாலையை தேவன் திறப்பீராக ராஜா. எந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு உம்மிடத்தில் சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ணுவேன், என் தசம பாகத்தாலும் முதற் பலனாலும் உம்மை கனம் பண்ணுவேன் தேவனே, எனக்கு வானத்தின் பலகணியை திறந்தருளும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வானத்தின் பலகணியை திறப்பீராக. இந்த மாதம் விசேஷமாய் தொழில் செய்கிறவர்களுக்காய், பிசினஸ் பீப்புளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆண்டவரே, முதலீடு செய்ய பணம் இல்லை, நஷ்டம் வருகிறது, கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறப்பீராக. ஆண்டவரை, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவரே அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்கப்பா.
இந்த பொருத்தனையை இன்றைக்கு உங்க பிள்ளைங்க செய்யும் பொழுது, நான் தேவனுக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்ற பொருத்தனை நம்முடைய ஜனங்கள் இன்றைக்கு செய்யும் பொழுது, வானத்தின் பலகணி இந்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு திறக்கப்படுவதாக, இந்த மாதத்திலிருந்து திறக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்றப்பா. இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களாகிய பொக்கிஷங்களை விடுதலை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவாகிய பொக்கிஷம் உங்க பிள்ளைங்க இருதயத்தில் இன்றைக்கு வரட்டும். யார் யாரெல்லாம் இந்த இயேசுவாகிய பொக்கிஷம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே வருவீராக. சொல்லுங்க, வாயை திறந்து, இயேசுவே விலையேற பெற்ற பொக்கிஷமே என் உள்ளத்திற்குள் வாரும், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். வாயை திறந்து, இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை நீக்கி போடும், என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பொக்கிஷம் உங்களுக்குள் வரும். இனிமேல் கர்த்தர் தருகிற ஞானம் உன்னுடைய ஞானமாய் மாறும். கர்த்தர் உன்னை யோசேப்பை போல ஞானியாய் மாற்றுவார், தானியேலை போல ஞானியாக உயர்த்துவார், எஸ்தரை போல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உலகத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவரே ஞானமாய் பிரசங்கிக்க வைத்து அநேக ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்கு பயன்படுத்தினது போல ஊழிய பாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை கொடுத்து ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த கிருபைகள் இந்த மாதம் உங்க பிள்ளைங்க சிரசிலே தங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு ஈவாய் பரலோகத்திலிருந்து கொடுத்த பொக்கிஷமாகிய இயேசுவுக்காய் உமக்கு நன்றி. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து உங்க பிள்ளைங்களுடைய சிரசிலே எடுத்து உடைய அடியாள் வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறக்கிற மாதம். ஜெபம் செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள், சுதந்தரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பொக்கிஷ சாலை உங்களுக்காக திறந்திருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு உபவாச ஜெபத்தை நாங்கள் நடத்துகிறோம். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். நல்ல விடுதலையை கொடுக்கிற ஆராதனை நேரம், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகள் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதத்தில் இருந்து அந்த வியாழக்கிழமை உபவாச ஜெபத்தை தயவு செய்து பைபிள் கால்ஸ் யூடியூபிலே வாட்ச் பண்ணுங்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு குறும் செய்தி, டுடேஸ் விக்டரி என்று நாங்கள் பதிவிடுகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் அதை கேட்டு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வதிக்கிற மாதம். May God bless you.